இப்ப கால்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமா பல பேருக்கு இச்சிங் ஏற்படுது. ஏன் இச்சிங் ஏற்படுதுன்னு பார்த்தா, நீண்ட நாளா தோல் கருத்து போயிருக்கும். இல்ல அங்கங்க பிளாக் ஸ்பாட்ஸ் இல்ல ரெட்டிஷ் ப்ரவுன் ஸ்பாட்ஸு ஒரு பக்கம் கால் கலர் மாறும். கால் வீக்கம் ஏற்படலாம். ஆ சுருள் நரம்புகள் வெயின்ஸ் வந்து கொஞ்சம் பல்ஜ் அவுட் ஆகி அங்கங்க குண்டு குண்டா வீங்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நீண்ட நாளா பிரச்சனையே தராம இருக்கிறதுனால, பல பேர் இக்னோர் பண்ணுவாங்க. என்னடா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நம்ம டெய்லி போறோம், வரோம். இதனால கால் வீக்கத்தினாலே தோல் கலர் மாறதுல எந்த விதத்துலயும் இல்ல பல வருஷமா அத இக்னோர் பண்ணலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு இதனால என்ன ஆகும்னா, ஆ அப்படியே இக்னோர் பண்ண அவங்களும் காலம் தாழ்த்திட்டே போக நைட் டைம் வந்து நகம் பட்டு அத ஆ அரிப்பு ஏற்படுறதுனால, அவங்க பாட்டுக்கு தூக்கத்திலேயே கூட அத ஸ்க்ராட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஏதோ கொசு கடிக்குது, ஏதோ ஒரு இன்செக்ட் கடிக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி இருக்க நபர்கள் கால்ல நெக அந்த ஸ்க்ராட்ச் பண்றதுனாலயோ, அரிப்பு ஏற்படும்போது அத நகத்த வச்சு அத சொறியறதுனாலயும், ஸ்கின் கிராக் ஆகி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த மாரியான அ இட்சி லெக்ஸ் கால்ல அரிப்பு ஏற்படுறதுனால, என்ன டேஞ்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நேரம் கால்ல அரிப்பு ஏற்படுறதுனால டேஞ்சர் இல்ல. ஆக்சுவலா வந்து ரொம்ப வந்து லைஃப் த்ரெட்டனிங் டேஞ்சர் கால்ல இச்சிங் ஏற்படுறதுனால கிடையாது.